காண முடித்தான். அதான் பாரதியார் சொல்றாரு. கல்லிலே மணிமொழி காணால் கால வெள்ளத்தையே நிறைவானால் புள்ளிலே வைரப்படை தோன்றுகிறால் பூதலத்தில் பராசக்தி தோன்றுமே. புள்ளில் புல்லாகி புல்லாய் புல்வாய் புள்ளிலிருந்து எல்லா தோற்றமே உருவாகிறது. அப்பேற்பட்ட புள்ளிலிருந்து உண்டாகிய இந்த பிறப்பிறப்பினிலே நாம் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளே இறைவனை காண வேண்டும், இந்த நீதாம்பிகா தேவியை காண வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே எழுந்தாலேயே அந்த நேரமே பராசக்தி இந்த பூமியை அவதரித்து விடுகிறார். அதுதான் பாரதியார் சொல்வது. பாரதியார் சொல்வது நிதர்சனமான வாக்குகள். அவர் அனுபவித்து சொல்லியிருக்கிறார். இந்த பூஜைகள் 108 ஸ்ரீசைல பூஜை செய்வீங்க இல்லையா, இதனுடைய ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் அடைகிறீர்கள். இந்த பலனை பற்றி நம்ம துவாபர யுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ சத்தியுகத்திலேயோ அடைய முடியாத ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் எல்லா சகோதரிகளும் இங்கே அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது என்ன தெரியுமா? பண்டைய கால ரிஷிகர்கள் முனிவர்கள்லாம் பல்லாண்டுகள் தவம் பண்ணுவாங்களாம். 10 வருஷம் 20 வருஷம் 100 வருஷம்லாம் தவம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி பல ஆண்டுகள் தவம் புரிந்து அவர்கள் பெறுகின்ற அந்த பலனை இந்த கலிகாலத்திலே நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்ரீசக்கர பூஜை செய்தது மூலமாகவே நீங்கள் அந்த நிலையை அடைந்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் மகா பாக்கியசாலிகள். அதுதான் அந்த லலிதாதேவியின் ஒப்பற்ற அருள். அம்மாவின் திருவருளாலே லலிதாதேவியின் திருவருளாலே நடக்கும் இந்த மாத்ருசக்தி பூஜையும் நீங்கள் எல்லோருடைய பக்தியும் பிரார்த்தனையும் இணைந்து நம் தேசத்திற்கே இந்த உலகத்திற்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த லலிதாதேவியாகிய அம்மா உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் தந்து அருள்புரிய அம்மாவின் திருப்பார்களை பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் அகிலேஸ்வரியை நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக.
மிகவும் சிறப்பாக ஆலயம் முழுக்க ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் 108 ஸ்ரீசக்கரங்களில் நாம் ஒவ்வொருவரும் சந்தையோடு ஸ்தாபித்திருக்கும் ஸ்ரீசக்கரங்களில் எல்லாம் அந்த மகாசக்தி லலிதா எழுந்தருளியிருக்கிறார். அன்னையின் பேர்